ஹாய் ஹலோ கிட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஜேகேக்கு ஒரு ஒன் ஷாட் தானே பார்க்க போகிறோம். ஏங்கா ஜேகேக்கே போகிறீங்கன்னு கேட்காதீங்க, நிறைய ஜேகேக்கு தாண்டா இருக்குது. ஐடிஸ் நெக்ஸ்ட்டு போடுறேன்டா. லவ் டு ஹேட் கூட நான் நெக்ஸ்ட் போட்டுடுறேன். ஒன் ஷாட் நேம் அரேஞ்ச் மேரேஜ் வித் இன்னசென்ட் பொண்டாட்டி. ஸோ ஹெட்செட் வியர் பண்ணிக்கோங்கண்ணா, பேக்ரவுண்டில் நாய்ஸஸ் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்ட்ரோ பாட்டு நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுக்கு ஜேகேக்கு அரேஞ்ச் மேரேஜ் தானே இருக்கும். ஜேகேக்கு ஏஜ் 28 ஆகுது. கொஞ்சம் ஏஜ் கேப் தான். உங்களுக்கு 19 ஆகுது. உங்கள் வீட்டு ஆப்போசிட்டில் அவங்க புதுசாக வந்திருப்பாங்க. நீங்கள் ரொம்ப சைல்டிஷாக இருப்பீங்க. ஸோ அதுக்காகவே அவங்க வீட்டில் உங்களை கேட்டு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நைட்டு கூட பாவம் 1 வாரம் ஆயிடுச்சு நீங்கள் அவனை கிட்ட சேர்க்கறதுக்கு. ஸோ அந்தளவுக்கு இன்னசென்ட்டை வேற இருப்பீங்க. இப்போ நீங்கள் கன்சீவாக வேற ஆயிட்டீங்க. என்னெல்லாம் பண்ண போறீங்கன்னு தெரியல. அடிக்கடி எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. பாவங்க ஜேகே இந்த டைமில் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு எவ்வளோலாம் கஷ்டப்படுறாங்கிறது தானே இந்த ஸ்டோரி. பேலன்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனே நீங்களும் ஜேகேவும் ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கீங்க. அவ்வளோ ஹாப்பிங்க. அப்படியே நீங்கள் ஜேகேவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஏன்னா இப்போ தான் நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்க. ஜஸ்ட்டு ஒரு 4 வீக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஜேகேக்கு அவ்வளோ ஹாப்பிங்க. உங்களை ஹக் பண்ணி ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அப்படியே ஆஃப்டர் டைம் நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு ஜேகே அம்மாவுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இப்போ உட்காந்துட்டு இருக்கீங்க. ஜேகே உங்களுக்கு ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து தரான். ஆரம்பிச்சிட்டீங்க உங்கள் சேட்டையை. ஜேகே இது என்ன ஜூஸ்? லெமன் ஜூஸ் டி. லெமன் ஜூஸா? எனக்கு வேண்டாம். இது எதுக்கு நான் குடிக்கணும்? டாக்டர் சொல்லியிருக்காங்கல்ல, வாமிட் வர மாதிரி இருக்கும், லெமன் ஜூஸ் குடித்தா உனக்கு கரெக்டாக இருக்கும்ன்ட்டு. அப்படியே நீங்கள் கொஞ்ச நேரம் திங்க் பண்ணி பார்த்துட்டு, ஆமாம் ஜேகே எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்குது. வாமிட் வர மாதிரி இருக்கா? ஆமாம், என்னவோ தெரியல, எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்குது. அப்படியே நீங்களும் பேஷன் கிட்டே போயிட்டு வாமிட் பண்ணுற மாதிரி என்னென்னமோ சரிங்க வரவே இல்லை. டாக்டர் சொன்னாங்க வாமிட் வரேன்ட்டு, ஆனால் எனக்கு வரவே இல்லை. ஒரு வேளை நான் ப்ரெக்னெண்ட்டாக இல்லையா? இல்லை செக் பண்ணி பார்த்தாங்க, நான் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கேன். அப்படியே நீங்கள் கண்ணாடி கிட்டே போகிறீங்க. இவனுக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. லெமன் ஜூஸை கையிலேயே வச்சுட்டு பின்னாடியே வரான். இதை குடியாண்டி இறுதிக்கு வரேன். அப்படியே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நின்றுட்டு உங்கள் டிஷர்ட்டை தூக்குறீங்க. சத்தியமாக உனக்கு ஒன்றும் புரியலை நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்ட்டு. என்னடி பண்ணிகிட்டு இருக்க? அதுவா, நான் ப்ரெக்னெண்ட்டாக தானே இருக்கேன். ஆமாண்டி. அப்போ என் வயிறு பெருசாக தானே இருக்கணும். இது என்ன இப்படி இருக்கு? அப்படியே உங்கள் வயிற்றெல்லாம் கை வச்சுட்டே பார்த்துட்டு இருக்க. இது வேறையா? இதை வேற சமாளிக்கணுமா? ஏய் இங்கே பாடுடி மக்கு பொண்டாடி. 4 வாரம் தான் இருக்குது. 4 வாரம் ஆயிருந்தாலும் குழந்தை இருக்குது தானே. அப்படியே வயிற்றெல்லாம் கை வச்சுட்டே இருக்க. உங்களுக்கு ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகுது. உடனே நீங்கள் ஜேகே பாட்டு, ஜேகே நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னடி? இங்கே பாரு, இங்கே கை வச்சு பாரு, குழந்தை முண்டுது. அவ்வளோதாங்க. அவனுக்கு ஷாக்கோட உச்சத்துக்கே போயிட்டா. என்ன குழந்தை முண்டுதா? அப்படியே அவனை கை வச்சு பார்க்குறான். உங்கள் வயிறு ஒரு மாதிரி சவுண்ட் கொடுக்க உங்களுக்கு பசிக்குதுங்க. அதுதான் நீங்கள் பேபி கிக் பண்ணதுன்ட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜேகே அப்படியே என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் உங்கள் ஃபேஸை பார்த்து, பசிக்குதுடி உனக்கு, அதான் இந்த மாதிரி சவுண்ட் கேட்குது. இல்லை ஜேகே, இது வரைக்கும் இந்த மாதிரி கேட்டதே இல்லை. எனக்கு தெரியும் என் பிள்ளை உதைக்கிது. சரிடி, உன் பிள்ளை தான் உதைக்குது. இந்த ஜூஸை குடிங்க. நீங்களும் அப்படியே குடிக்கிறீங்க. குடிச்சிட்டு உங்களுக்கு வாமிட் வரா மாதிரியே இருக்குது, வரா மாதிரியே இல்லை. ஐயோ போட்டு அவனை பாடா படுத்துறீங்க. கொஞ்ச நேரத்துக்கே அவன் அப்படியே டயர்டாகிட்டு வந்து உட்காந்துட்டான். ஒரு நாளைக்கேவா? இன்னும் எத்தனை மாதம் போகணும் ஜேகே? அவ்வளோதான், உன் குழந்தை பிறக்கிறதுக்காட்டி உன்னை புதைச்சிடுவா போல இருக்குது. ஒரு லாங் ப்ரீத் பண்ண திருப்பி நீங்கள் கத்துறீங்க. இப்போ என்னடி ஆச்சுன்ட்டு மேலே வந்து நிற்கிறான். ஜேகே எனக்கு தூக்கம் வருது. தூங்குடி. இப்படி படுத்துக்கிட்டுமா இப்படி படுத்துக்கிட்டுமா? எப்படி எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும்? எப்படி தூங்குடியே தூங்கு. பெட்டு நல்லா கம்ஃபர்ட்டாக தானே இருக்குது. எப்படி தூங்குடியே தூங்கு. அதெல்லாம் ஜேகே, ஃபஸ்ட்டு நானாக இருந்தேன். இப்போ உன் பிள்ளை இருக்குல்ல என் வயிற்றுல, அதான் கேட்குறேன். இந்த பக்கம் திரும்பி படுத்தா நல்லா இருக்குமா, எப்படி திரும்பி படுத்தா நல்லா இருக்குமா? அவனுக்கு ஒன்றுமே சொல்ல முடியலை. கொஞ்ச நேரம் அப்படியே லோடிங் மூமெண்ட்லேயே நின்று உங்களே பார்த்துட்டு இருக்க. நீங்கள் தான் அவன் கையை பிடிச்சி ஷேக் பண்ணுறீங்க. சொல்ல ஜேகே, இங்கே பாருடி, இப்போ தான் கன்சீவ் ஆகிருக்கு. ஜஸ்ட்டு 4 வீக்ஸ் தான் ஆகுது. இன்னும் குழந்தையா இருக்காது. ஒரு குட்டியோண்டு முட்டையாக தாண்டி இருக்கும். இல்லை அப்படிலாம் இல்லை. என் குழந்தைக்கு கை கால் எல்லாம் வந்துருச்சு. இதை உதச்சிது. நீ இப்போ தான் பார்த்தல்ல. புரிஞ்சுக்கிறவங்கள்ட்ட சொல்லலாம்.
ரைட் சைடாக திரும்பி படுத்துக்கோ. ஜேக்கி, ரைட் சைடாக படுத்தாதான் எனக்கு தூக்கம் வராதே. நான் வேணா லெஃப்ட் சைடாக படுத்துக்கிட்டுமா? படுத்து தொலைடின்ட்டு அவனுக்கு கோவமா ஏஞ்சி பேர. நீங்களும் படுத்துட்டு இருக்கீங்க, தூக்கமே வரல, வயிற்றுல கை இருக்கு. பாப்பா இங்கே பாத்தி அவன் அப்பா என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்ட்டு. எப்படி படுத்துக்கணும்னு கேட்டால் கூட கோவப்படுறாருன்ட்டு பேசிட்டு இருக்க. அவன் காதில் வாங்கிட்டு கருத்தரே எனக்கே இந்த சோதனைங்கிற மாதிரி தான் போய் உட்காந்துட்டான். அப்படியே கொஞ்ச நேரம் போகுதுங்க. நீங்களும் சாயங்காலமாக எந்திரிக்கிறீங்க. ஏஞ்சி கையில திருப்பி ஜிகே ஜிகின்னு கத்த அடிச்சு பிடிச்சி மேலே வந்து நிற்கிறோம். ஏன்டி இப்படி கத்திக்கிட்டே இருக்கு? இப்போ என்னடி உனக்கு பிரச்சனை? எந்திரிக்கவே முடியலை, பாப்பா வயிற்றெல்லாம் இருக்குல்ல, சுத்தமாக எந்திரிக்க முடியல. என் படுத்தாதடி, என்னால் முடியலடி. இன்னைக்கு தாண்டி செக் பண்ணிட்டு வந்தோம். என்ன நீ இன்னைக்கு தான் செக் பண்ணிட்டு வந்தோம், இன்னைக்கு தான் செக் பண்ணிட்டு வந்தோன்னு சொல்கிற? ஆமாம், இன்னைக்கு தான் செக் பண்ணோம். பாப்பா இருக்குது தானே என் வயிற்றுல. இப்போ என்ன செய்யணும்? நான் என்னை கை பிடிச்சி தூக்கு. அப்படியே அவனை தூக்கி விட நீங்கள் நிற்கிறீங்க. மிரர்கிட்ட உங்கள் வயிற்றையே பார்த்துட்டு இருக்கீங்க. இப்படிலாம் பார்க்கக்கூடாதுடி. ஏன் பார்க்கக்கூடாது? நான் என் பாப்பாவை பார்க்குறேன், நீ வந்து பாரு. தூங்குறதுக்கு முன்னாடி இது ரொம்ப குட்டியாக இருந்துச்சுல்ல, இப்போ பாரு கொஞ்சம் பெருசாகிடுச்சு. பெருசாக இருக்கா? இந்த ஆர்வக்கோளரை வச்சுட்டு நான் எப்படி பட போகிறேன்னு தெரியலேன்ட்டு. ஆமாண்டி, பெருசாகிடுச்சு பாரு. நீ போய் குளிச்சுட்டு வா, நான் உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். ஸோ அப்படியே நீங்களும் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரீங்க. வயிற்றை விட்டு நீங்கள் ஏன் கைக்கு எடுப்பீங்க? எடுக்கவே இல்லை. ஒரு லூஸான ட்ரெஸ்ஸை போட்டு வரீங்க. அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ளே ஃபுல்லாகவே மொழுகிட்டீங்க. என்னடி இது? ஜேக்கி பாப்பாவுக்கு மூச்சு முட்டெல்லாம் அதான் ஃப்ரீயாக போட்டுக்கிட்டேன். அவனுக்கு கத்தணும் போல இருக்குது, எதுவுமே சொல்ல முடியாது. நீங்கள் அழுதுருவீங்கல்ல. சரி இங்கே வந்து உட்காருன்ட்டு சொல்ல நீங்களே டைனிங் டேபிளுக்கு பொறுமையாக நடந்து வர்றீங்க. இப்போ என்னடி ஆச்சு? வேகமாக தான் நடந்து வாயேண்டி. டாக்டர் என்ன சொன்னார்? பொறுமையாக நடந்து வரணும்னு சொல்லியிருக்காருல்ல, அதான். சரி அதுக்கே என் கை அங்கே இருக்குது. அதுவா ஜேக்கி எனக்கு பயமாக இருக்குது. குழந்தை ஒரு வேளை கீழே விழுந்துடுச்சுன்னா கன்ஃபார்மாக இன்னும் 2 நாள் உங்கள் கூட இருந்தால் அவனுக்கு பைத்தியமே பிடிச்சிரும். அவ்வளோ கோவத்தையும் அவன் பல்லால அவன் லிப்ஸை கடிச்சிக்கிட்டு சரி சீக்கிரமாக வந்து உட்காந்து தொலைன்ட்டு அப்படியே அவனும் கிச்சன் போயிட்டான். நீங்களும் பொறுமையாக வந்து உட்காந்துருக்கீங்க. அவன் அந்த செய்கிற ஃபுட்டோட அந்த ஸ்மெல்லாம் உங்களுக்கு ஒத்துக்கலை. ஒரு மாதிரியே நீங்கள் வாமிட் பண்ணுற மாதிரி இப்போ தான் உங்களுக்கு வருது. ஜெக்கிங்க வாயேன். ஆஃப் பண்ணு, எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு, அந்த ஸ்மெல்லே பிடிக்கல, நீ ஆஃப் பண்ணு. என் பொய் சொல்லாத, முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நடந்தா ஆஃப் பண்ணால் எல்லாம் ஸ்பாயில் ஆகிடும். பரவாயில்ல, அவன் பிள்ளைக்கு பிடிக்கல போல இருக்கு, எனக்கு வாமிட்டாக வருது, ப்ளீஸ் ஆஃப் பண்ண. அவனை ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறான். செம்மையாக போய் வாமிட் எடுக்கிறீங்க. ரொம்ப டயர்டாயிடுச்சு. அப்படியே ஜேகே மேலே படுத்துட்டு வயிற்றுல கழிச்சிட்டே இருக்கீங்க. பசிக்குது எனக்கு. ஏண்டி குக் பண்ணவும் கூடாதுங்கிற? பசிக்குதுன்னா நான் என்னடி பண்ணுறது? இது ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வரேன். இல்லை ஜிக்கி, எனக்கு ஜூஸ்லாம் வேணாம், வேறு ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு. ஆனால் என்ன சாப்பிடணுன்னு தான் தெரியலை. இங்கே பாரு, ஏன் இந்த கர்ச்சீஃபை கட்டிக்கோ. அந்த சாப்பாடு ரெடியாக தான் இருக்குது, கொஞ்சம் முடிஞ்சிடும்டி, நான் எடுத்துகிட்டு வரேன். இல்லை எனக்கு அது வேண்டாம், அவன் பிள்ளைக்கு அது பிடிக்கலன்னு நினைக்கிறேன். எனக்கு வாமிட்டாக வருது அந்த ஸ்மெல்லுக்கு. வேணாம் ஜேக்கி, எனக்கு வேறு ஏதாவது செஞ்சு கொடு, இல்லாட்டி நம்ம வெளியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாமா? அம்மா அதெல்லாம் ஹெல்த்தியாக இருக்காதுடி, இது நல்லா இருக்கும், எனக்காக ப்ளீஸ்டி. ஆஹா, எனக்கு வாமிட்டாக வருது. அவனுக்கு என்ன தெரியும்? வாமிட் இருக்கும்போது எனக்கு இங்கெல்லாம் வலிக்குது தெரியுமா? குழந்தை விட வேகமாக வதக்குது. ஆஹா, எனக்கு வேண்டவே வேண்டாம். அது சரி, குழந்தை வேகமாக வதக்குது. 4 வாரத்துக்கே வா. கழுத்தறி எல்லாம் என்னோட தப்பு தான். கொஞ்ச நேரம் தள்ளி படுத்துருக்கணும் போல இருக்கு. அப்படியே உங்களை பார்த்தாவே நீங்கள் சினிங்கிட்டே இருக்க. என்ன பார்க்குற? இது பண்ணதுக்கு பதில் 5 நிமிஷம் தள்ளியே படுத்துருக்கலாம் போல இருக்குடி. ஏன்டி என்னை போட்டு பாடாக படுத்துற? இப்போ தான் ஒரு 4 வீக்ஸ் தான் ஆயிருக்கு, இன்னும் எவ்வளவோ இருக்குது. இதுக்கே நீ இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணா? இங்கே பாடுடி, நான் உன் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரிலாம் பண்ணேன்னு வச்சுக்கியேன், நான் வெளிநாட்டுக்கு எங்கேயாவது வேலைக்கு ஓடிடுவேன். அன்னைக்கு என் மேலே பாசமே இல்லை, என் குழந்தை மேலேயும் இல்லை. திட்டல நீ? திட்டலடி அம்மா. இங்கே வாயேன், இங்கே பாரு. இப்போல்லாம் வாமிட் மட்டும்தான் வரும், கொஞ்சம் பொறுமையாக நடந்தால் போதும். நீ பண்ணுறதெல்லாம் எப்படி இருக்குது தெரியுமா? இதான் 6 மாதம் அந்த மாதிரி ரேஞ்சுக்கு நீ பண்ணிட்டு இருக்க. அப்பப்போ நீ கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்றா வயிறு பெருசாகிடுமா? 6 மாதம் ஆகண்டி. அப்போ இப்போ வயிறு பெருசாக ஆகாதா? ஆகாதடி. இந்த இது சாப்பிடு. சரி இப்போ அப்படியே உங்களுக்கு ஊட்டி விட
நீங்களாம் சாப்பிட்றீங்க, வாயெல்லாம் எழுப்பிக்கிறீங்க, டிஷ்யூ வச்சு அவனும் தொடச்சி விட்டு சரி போய் படுக்கலாமா? இல்லை ஜேகே, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. உனக்கு ஏன் சொன்னா புரிய மாட்டேங்குது? எனக்கு மூச்சு விடமே கஷ்டமா இருக்கு. பாப்பா வயிற்றுல இருக்கிறதுனால எனக்கு அப்படியே மூச்சு திணறுது. இப்பதானே சொன்னேன். அது இல்லை, உண்மையாதான். அப்போ என் வயிற்றுல பாப்பா இல்லையா? இருக்குடி, குட்டியா இருக்கும். பெருசாக இன்னும் டைம் இருக்கு. டாக்டர் சொன்னாங்கல்ல, அதெல்லாம் இப்பயே நடக்காது. கொஞ்சம் கொஞ்சம் போக போக தான் நடக்கும். நீ எல்லாத்தையும் இன்னைக்கே பண்ணிட்டு இருக்கடி. என்னால முடியல. அம்மா இங்க பாரு அம்மா, பாவம் தானே நானு. ஆமா, ஆனா உண்மையா ஜேகே எனக்கு அந்த மாதிரி தான் செஞ்சுது. சரிடி, தூங்கலாமா? ம், தூங்கலான்ட்டு அப்படியே படுத்துட்டே இருக்கீங்க. ரொம்ப நேரம் சைலண்டா இருக்கீங்க. சரி நைட் ஆயிடுச்சு, சாரோட வேலையை ஆரம்பிக்கலான்ட்டு அப்படியே உங்க மேல வர அப்படியே அவனை ஸ்டாப் பண்றீங்க. ஏய் என்னடி இப்போ எதுக்கு நீ என் மேலே வர? எப்பவும் பண்ணுறது தானே. ஆனால் இப்போ வேண்டாம். அவன் வெயிட்டு நான் தாங்குவேன், பாப்பா தாங்கணும்ல. கீழே இறங்கு ஜேகே. அப்பா இவ தொல்லை எனக்கு தாங்கலையேன்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. அப்படி இன்னும் இங்கே கிட்ட வர ஆஹாங்க, நீங்கள் அவனை தள்ளி விட்டு ஏஞ்சி உட்காந்துட்டு வேணாம் ஜேகே, எல்லாம் பண்ணக்கூடாது. இப்போ நீ என் மேலே படுத்துனா பாப்பாவுக்கு தானே வெயிட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அப்படி பண்ணா மூச்சு விட முடியாது பாப்பாக்கு. நம்ம பாப்பா பறக்கிற வரைக்கும் இது வேணாம் அப்படி சொல்லிட்டே சிரிக்க. 9 மாசத்துக்கு மேல ஆகும்டி. பரவாயில்ல, எனக்கு வேணாம். என்னால இருக்க முடியாதுடி, ப்ளீஸ்டி. முடியவே முடியாதுன்ட்டு எப்படியும் அவனை தள்ளி விட்டுறீங்க. அவனை ஓரமா போய் படுத்துக்க. நீங்களும் படுத்துட்டு இருக்கீங்க, வயிற்றுலையே கை வச்சுட்டு இருக்கீங்க. அப்படியே கொஞ்ச நேரம் போக போக ஜேகே உங்ககிட்ட வந்துட்டு அவங்க கழுத்து கீழே அப்படியே கை வச்சு லைட்டாக ரப் பண்ணிட்டே அவங்கள ஒரு மாதிரி ஆக்க அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. அவன் கை வச்சதை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அவங்ககிட்ட போயிடுவீங்க போல இருக்கு. ஜெக்கி வேணாம், நீ கையேடு. நான் இதில் ரொம்ப வீக்குன்னு உனக்கு நல்லா தெரியும். ஏன்டி என்னை பழி வாங்குற? இனி ஒரு நாள் மட்டும் ப்ளீஸ்டி. அப்படியே அங்கே கை வச்சு அழுத்த. ஜெக்கி அங்கே அழுத்தாத, அப்படி பால் வந்துடும். அவனுக்கு அது மூடே ஸ்பாயில் ஆயிடுது. அப்படியே உங்களை பார்த்து முறைக்கிறான். என்ன பால் வந்துடுமா? ஆமா ஜெக்கி, நீ இப்படி அழுத்திட்டு இருந்தா வந்துடும் தானே. அப்படியே அவன் கருத்துறேன்ட்டு ஏஞ்சி உட்காந்துட்டு இருக்க. நீங்களும் ஏஞ்சி உட்காந்துட்டு கை வச்சு வர அங்கே பார்க்குறீங்க. என்னடி பேசிட்டு இருக்க? எனக்கு தெரியும், ப்ரெக்னெண்ட்டாக இருந்தா பால்லாம் வரும். நீ இப்படி கையை வச்சு அழுத்தினா வந்துடாது. எனக்கு மேலே என்னை தொடவே தொடாத. இப்படி வச்சு அழுத்துற வலிக்குது எனக்கு. அப்படி பாப்பாவுக்கு வேணும்ல. அதெல்லாம் இப்போதைக்கெல்லாம் ஒன்றும் வராது. பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் தான் வரும். இல்லை ஜிக்கே வரும், எனக்கு தெரியும். இப்போ பண்ணாவா வேணாவா? நீ எதுவும் பண்ணாத, போய் தூங்கு. எனக்கும் தூக்கம் வருதுன்ட்டு இந்த பக்கம் திரும்பி படுத்துக்கிறீங்க. வயிற்றுல கை இருக்கு, அவ்வளோ பொறுமையாக படுக்க. இவன் அதெல்லாம் பார்த்துட்டு ஒன்றுமே சொல்லாமல் திரும்பி படுக்கிறான். ஸோ கொஞ்ச நேரத்தில் அப்படியே அவனும் தூங்க. நீங்கள் தான் தூங்கிட்டீங்க. மிட் நைட் மறுபடியும் உங்களுக்கு மொழிப்பு வருது. ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து வயிற்றுல கை வச்சுட்டே படுத்துட்டு இருக்கீங்க. ஜேகே நல்லா தூங்கிட்டு இருக்கான். அவன் 2 கைக்குள்ளேயும் போய் படுத்துக்கிட்டு ஜேகே என்னடி தூக்கம் வருதுடி? இங்கே பாரு, எனக்கு தூக்கமே வரலை. கண்ணை மூடிட்டு தூங்காமா. தூக்கம் வருதுடி. எனக்கு வரல ஜேகே, இப்போ தான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தேனா. சரி எந்திரிச்சு என்ன பாரு. தூக்கம் வருதுடி. கொஞ்ச நேரம் பேசிட்டு வேண்டா. அப்படியே அவனை கண்ணு தொடக்கவே முடியல. முழிச்சவங்களை பார்க்குறான். நீங்கள் சிரிக்கிறீங்க. டக்குன்னு அவங்கள டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு போடுற இழுத்து ஃபுல்லாக போத்திக்கிட்டு தூங்குடி, தூக்கம் வருதுடி. நீ இது அல்ல, எனக்கு மூச்சே விட முடியலை. போலியை மட்டும் அதை ஃபேஸ் கிட்ட ரிமூவ் பண்ணி விட்டுட்டு. ஏன் தூக்கம் வரல? பசிக்குதாடி? ஆமாம் பசிக்குது தான், ஆனால் எனக்கு எந்த சாப்பாடும் வேணாம். எனக்கு ஒரு கேள்வி. கேள்வியா? ஐயோ என்னத்தை கேட்க போகிறான்னு தெரியலையே. அம்மா தூங்குடி. நீ சொல்ல நான் தூங்கிடுறேன். சரி கேளு. என்னை பாரு, ஒன்று தாண்டி பார்த்துட்டு இருக்கேன். இப்போ பாப்பா வயிற்றுக்குள்ளே என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இதான் கேள்வியாடி? ஆமாம் நீ சொல்லு, என்ன பண்ணிட்டு இருக்கோம்? தூங்கிட்டு இருக்கோண்டி. தூங்கிட்டா இருக்கோம்? ஆமாண்டி தூங்கிட்டு தான் இருக்கோம். நைட் டைம் இல்லை? சரி பகல்ல? என்னால் முடியலம்மா. காலையிலேருந்து நீ என்னை படுத்தி எடுத்துட்டு இருக்க. ஏன்டா இந்த மாதிரி பண்ணோன்னு என்னை ஃபீல் பண்ண வைக்கிறடி. இங்கே பாரு, தூங்குறியா? சரி சரி நீ கோபப்படாத. எனக்கு பொன் குழந்தை வேணுமா இல்லை பையன் வேணுமா? எனக்கு கேர்ள் பேபி தாண்டி வேணும். அதுவும் ஒன்றை மாதிரியே வேணும். ஆனால் எனக்கு பையன் தானே வேணும், ஒன்றை மாதிரியே வேணும். சரிடி, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். தூங்கலாமாடி? நீ என்ன தூங்குறதுல இருக்க?
என்கிட்ட பேசுறதுக்கு டைம் இல்லடி. இது மணி எத்தனை பாரு, 3:15 ஆகுது. இப்போ போய் பேசிட்டு உட்காந்துருப்பாங்க. தூங்குடி. அப்படியே உங்களை பேக்கில் டேப் பண்ண கொஞ்ச நேரத்தில் நீங்களும் தூங்கிடுறீங்க. அவனும் உங்களை பேக் ஹக் பண்ணிட்டு நல்லா தூங்கிடுறான். நெக்ஸ்ட் டே ஆகுது. இதே மாதிரி தாங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அவனை குக் பண்ணவே விட மாட்டீங்க. அவன் ஆஃபீஸ்க்கு பக்கமே போகிறது கிடையாது. வீட்லேயே தான் எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கான். ஆஃபீஸ் ஒர்க்கும் சரி, உங்கள் ஒர்க்கையும் சரி. ரொம்ப அவனை போட்டு கேள்வியே கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு அவனுக்கிட்டே சேர்க்கறது இல்லை. அவனை எவ்வளோ ட்ரை பண்ணிட்டான். ஆஹாங்க, குழந்தைக்கு வலிக்க மூச்சு விட முடியாதுன்னு இதே புராணமாக இருக்குது. இப்படி தாங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ அப்படியே அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க. அவங்க அம்மா சிரிக்கிறாங்க. என்னம்மா சிரிச்சிட்டு இருக்க? என்னால முடியலம்மா, நீயாவது வாயம்மா. வரேன்டா. அவளே ஒரு குழந்தை தான்டா. இப்போ அவளுக்கு ஒரு குழந்தை. அவள் ஆல்ரெடி அவளை கேள்வி கேட்பா. இப்போ சொல்லவா வேணும்? சமாளிச்சுக்கோடா. அவகிட்ட கோவப்படாத. நான் கோவமே படுறது கிடையாது. 3 மணிக்கெல்லாம் எழுப்பி பாப்பா என்ன செய்யும், இந்த டைமில் என்ன செய்யும் அப்படி இப்படின்னு கேட்குறாமா. என்னால் முடியலை. டாக்டர் சொன்னாங்க தான் வாமிட் வரும்ன்ட்டு. ஆனால் இவ அதே திங்க் பண்ணிட்டு இருக்காமா. நான் கிச்சன் போனாலே வாமிட் வருதுங்கிறா. வீட்டில் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஹோட்டல்னா பைத்தியமே பிடிக்குது. சரிடா, வரேன். அவளை பார்த்துக்கோ. நெக்ஸ்ட் வீக் வரேன். அவள் நல்லா இருக்கால்ல? ரொம்ப நல்லா இருக்காம்மா. இதுக்கப்புறம் எப்படா ஹாஸ்பிட்டல் போகிறீங்க? நெக்ஸ்ட் வீக் போகணும். சீக்கிரமாக வந்துடுங்க. நைட்டு தூங்க விட மாட்டா. என்னால் முடியலம்மா. நீ தானடா ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அதான் அந்த பொண்ணு தான் வேணும்ன்ட்டு. அம்மா என்னம்மா, உங்களுக்கு தானே பிடிச்சிருந்தது, எனக்கு தான் பிடிச்சிருந்தது. நீ அனுபவிச்சு தான் ஆகணும். வரேன்டா, அடுத்த வாரம் வரேன். வந்து நான் சொல்லி புரிய வைக்கிறேன். சொன்னால் அவள் கேட்டுக்குவா. அவகிட்ட கோவப்படாமல் பேசுன்னு சொல்ல அவங்கள கட் பண்ணிடுறாங்க. இப்போ ஜேகே உங்களை பார்க்க நீங்கள் மிரர் முன்னாடியே நின்றுட்டு இருக்கீங்க. உங்கள் ஸ்டொமக்கில் கை வச்சுட்டு. அவன் ஏன் உங்கள் பக்கம் வருவான்? வரவே இல்லை. அவன் தூரமாக போயிட்டு அவனோட லேப்டாப்பில் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். நீங்கள் கூப்பிட்டுட்டே இருக்கீங்க. வேலை இருக்குடி. ஜெக்கி இங்கே வாயேன், எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கு, இங்கே வாயேன். இப்போ என்னதான் சொல்ல போகிறான்னு தெரியலன்ட்டு அவனுக்கிட்ட வந்து நிற்க. இங்கே பாரு, இங்கே கை வைய. ஒரு மாதிரி துடிக்குது. ஒரு வேலை பாப்பாவோட ஹார்ட் பீட்டாக இருக்குமோ? ஆமாண்டி, ஹார்ட் பீட் தான். இங்கே பாரு, கையை எங்கேயும் வச்சுட்டு இருக்கக்கூடாது. கையோட ஏன் ஜேக்கி வைக்கக்கூடாது? ஏன் மேலே தானே நான் வைக்கிறேன். பாப்பாவை அழுத்திக்கிட்டே இருந்தால் வலிக்கும்ல, கையெடு அப்படின்னு நீங்களும் கையை எடுத்துக்கிறீங்க. ரொம்ப ஆர்வக்கொள்ளாராக எடுப்பீங்கங்க. ஜேகே மைண்டில் அழகாக இருக்கிறவங்களுக்கு அறிவு இருக்காது. அந்த இதுதான் ஓடுது. அப்படியே உங்களை அப் டு பாட்டம் பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்குடி, அதான் மேலே காலியாக இருக்குது போல இருக்குது. என்ன ஜிக்கி சொன்னால் ஒன்றும் இல்லைன்ட்டு உங்ககிட்ட வந்துட்டு அப்படியே ஒரு கிஸ் மட்டும் கொடுக்குறான். அவன் கையோட சும்மாவே இல்லை, எங்கெங்கேயும் போகுது. கழுத்து கீழெல்லாம் அழுத்துது. நீங்கள் தட்டி தட்டி விட்டுறீங்க அப்படியே கொஞ்சம் ஃபோர்ஸாக. ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லை, சாஃப்ட்னஸ்லாம் இருக்காது இல்லை. அப்படியே உங்கள் கூட க்ளோஸாக இருக்கா. அப்படியே டயர்டில் கொஞ்ச நேரம் படுத்துட்டு இருக்கீங்க. தூங்கலாம் இல்லை, சும்மா தான். ஆனால் உங்கள் வயிற்றுலேயே கையாக இருக்குது. ஜேகே பார்த்து மறைச்சிக்கிட்டே இருக்கீங்க. கொஞ்சம் ஹாஷாகவே எங்ககிட்ட இப்போ நடந்திருப்பான். அழுதுருப்பீங்க நீங்கள். அவனை பார்த்து அப்படியே மறைச்சிக்கிட்டே, எனக்கு இங்கே வலிக்குது, ரொம்ப வலிக்குது, ஏன் இப்படி பண்ணாண்டு அப்படியே அழுதுட்டு இருக்க. அவனுக்கே பயம் வந்துடுச்சு. ஏய், ரொம்ப வலிக்குது. ஆமாம், இந்த இங்கெல்லாம் வலிக்குது, துணையெல்லாம் வலிக்குது, ஏன் இப்படி பண்ண நீனான்ட்டு ரொம்ப ரொம்ப அழுக. அவனுக்கே பயம் வந்துடுச்சுங்க. ஏஞ்சி உட்காந்துட்டு, ஏய் உண்மையாக வலிக்குதா இல்லை வலிக்குதுன்னு கற்பனை பண்ணிட்டு இருக்கியா? இல்லை ஜிகே, வலிக்குது, இங்கெல்லாம் வலிக்குது, எனக்கு மூச்சு விடவே கஷ்டமாக இருக்குது. இங்கே பாருடி, நீ தான் கற்பனை பண்ணிட்டு இருக்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை, இங்கே வலிக்குது. அங்கே மட்டும் தான் வலிக்கும். ரொம்ப நாள் ஆச்சு இல்லடி, அது அங்கே மட்டும்தான் வலிக்கும், வயிற்றுக்கிட்டலாம் வலிக்காது. இல்லை, இங்கேயும் வலிக்குது. சரி, ஹாஸ்பிட்டல் கிளம்பு. ஒரு பெரிய ஊசியாக எடுத்து போட சொல்கிறேன். ஊசிலாம் எதுக்கு? நீ தானே வலிக்குதுங்கிற, எந்திரி. ஆமாம், அது அப்போ வலிச்சது தான். அண்ணா இப்போ லைட்டாக குறைஞ்சிடுச்சு, என்கிட்ட இப்படி வராது. அப்படியே ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு ஏஞ்சி நிற்கவே முடியலன்ட்டு நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க. அவனுக்கு ஏன்டா இப்போ அவங்க கூட க்ளோஸாக இருந்த மாதிரி ஆயிடுச்சு. உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நான் அவன் கூட இருந்தேன் பாரு, என்ன தாண்டி சொல்லணுன்ட்டு. அவனை அப்படியே கீழே போயிட்டான். நீங்களும் அப்படியே ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வந்துட்டு படுத்துக்கிட்டீங்க. உண்மையாகவே உங்களுக்கு வலிச்சிருக்கோம், ஃபோர்ஸாக தான் பண்ணியிருப்பான். ஸோ அப்படியே அழுதுகிட்டே நீங்கள் கொஞ்ச நேரம் படுக்க, கொஞ்ச நேரம் அழுதுதான் நல்லா தூங்கிட்டீங்க. இப்போ ஜேகே வந்து பார்க்க சிரிக்கிறான் உங்களை பார்த்து.
ஏன்டி இப்படி இருக்க? செம்ம ஆத்திரம் வருதுடி. ஆனால் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ என் குழந்தடி. அப்படியே அவங்க ஃபோயரில் கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் லிப்லேயும் லைட்டாக கிஸ் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறான். இப்போ தான் உங்கள் ஸ்டொமக்கில் கை வச்சுட்டு லைட்டாக ரப் பண்ணிவிட்டு அங்கேயும் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே 2 குழந்தைங்கள வச்சு பார்த்துக்கணுமா? இவளையே சமாளிக்க முடியாது, இதுக்கு மேலே இவங்க வேறன்ட்டு உங்கள் ஸ்டொமக்லேயே நோஸை வச்சு ஒரு மாதிரி பண்ண நீங்கள் கண்ணை திறக்கிறீங்க. டக்குன்னு நகர்ந்துக்கிட்டான். ஸோ அப்படியே ஒரு 3 மந்த் மாதிரி ஆகுது. ஹாஸ்பிட்டலில் நீங்களும் பேபியை செக் பண்ண அடிக்கடி போயிட்டு வந்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கேனு. குழந்தைய பார்க்குறீங்க. ஜேகே உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு இருப்போம், உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு. குழந்தை நல்லாவே ஹெல்தியாக இருக்குது. அதுக்கு மேலே நீங்கள் செம்ம ஹெல்தியாக இருக்கீங்க. ஆனால் ஜேகேவை தான் ஒரு வழியாக ஆக்குறீங்க. இப்போ 3 மந்த் ஆனதுனால உங்களை உங்கள் அத்தை அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போயிருப்பாங்க. ஜேகேவனால முடியலன்ட்டு. அப்போ கூட நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகலை. ஜேகே அம்மா கிட்ட தான் இப்போ புலம்பிட்டு இருக்கீங்க. சரிடி, இதை குடிச்சிட்டு சொல்லு, நான் கேட்குறேன். இல்லை அத்தை, இங்கே பாருங்களேன், எனக்கு தெரியுது. இங்கே தான் தெரியுமா உதச்சிது? ஆமாண்டி, குழந்தெல்லாம் உதக்கி தான் செய்யும். குட்டியாக இருக்குல்ல வயிறு. ஆமாம்ல, அப்போ என்ன செய்யணும் வயிறு பெருசாகிறதுக்கு? நீ ஒன்றும் செய்ய தேவையில்ல, இது சாப்பிடு. ஆனால் சாப்பிட முடியே, பாப்பாவே வயிறு ஃபுல்லாக இருக்கும் போது என்னால் எப்படி சாப்பிட முடியும்? ஜேகே பார்த்துட்டு, இப்போ புரியுதா நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்ட்டு? பேசாமல் போடா. எங்கள் பாடுவையன், இது உனக்காக இல்லை, இது பாப்பாவுக்கு. நீ சாப்பிடாத, பாப்பாவுக்கு தான் கொடுக்குறேன், இதை குடி. ஸோ அப்படியே நீங்களும் குடிச்சிட்டு விளாத்துறீங்க. இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டு இருக்கீங்க. ஏன்டி இப்போ நடக்கிற? அதுதான் சொன்னாங்க, இந்த டைமில் நடந்தால் நார்மல் டெலிவரி ஆகுமா, அதான் நடக்கிறேன். நடன்ட்டு அவனும் மேலே போயிட்டான். இப்போ ஜேகே அம்மா போதண்டி நடந்தது, இங்கே வான்னு சொல்ல நீங்களும் அவங்க கிட்ட போய் உட்காந்துக்கிட்டீங்க. இன்னும் 2-3 மாதம் தான் இங்கே இருப்பேன். அதுக்கப்புறம் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். நானும் ஜேக்கும் அடிக்கடி பார்க்குறோண்டி. அங்கே இதே மாதிரிலாம் இருக்கக்கூடாது, சமத்தாக இருக்கணும். எதுக்கு நான் அங்கே போகணும்? நான் இங்கே தான் இருப்பேன். பேபி ஷவர் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுக்கு ஒன்று கூப்பிட்டுட்டு போயிடுவாங்கடி. அப்படியே நீங்கள் உங்கள் அத்தையை பார்த்துட்டு, பேபி ஷவரா நீங்கள் பண்ணுவீங்களா? மண்டபத்தில் பண்ணுவீங்களா, வீட்டில் பண்ணுவீங்களா? அது உங்கள் அம்மா வீட்டில் பண்ணுவாங்க. உடனே ஃபோன் எடுக்கிறீங்க, உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணுறீங்க. உங்கள் அம்மாவை பேச, அம்மா அதெல்லாம் அப்புறம் பேசலாம், எனக்கு எப்படி பேபி ஷவர் பண்ணுவ? இன்னும் 2 மாதம் இருக்குடி. அம்மா நீ மண்டபத்தில் பண்ணுவியா இல்லை வீட்டில் பண்ணுவியா? ஏன் இப்படி கேட்குற? எல்லாம் அத்தை சொன்னாங்க பண்ணிவிட்டு என்னை கூப்பிட்டுட்டு போயிடுவேன்ட்டு. அதான் கேட்குறேன், நீ எங்கே பண்ணுவ? நீ இன்னும் 2 மாதம் இருக்குடி, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இல்லை நீ சொல்லம்மா, எத்தனை சாப்பாடு செய்வேன் நீனு? ஐயோ வயன், எனக்கு வேலை இருக்குது, வைக்கிறியா, நான் அப்புறமா ஃபோன் பண்ணி சொல்கிறேன்ட்டு கட் பண்ணிவிட்டு அவங்க எஸ்கேப் ஆகிட்டாங்க. அத்தை நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு எப்படி தெரியும்? அவங்க அம்மா தான் இதெல்லாம் பண்ணுவாங்க. ஐயோ இப்போ யாராவது எனக்கு சொல்லுங்களேன், மண்டே வெடிச்சு போயிடும் போல இருக்குன்ட்டு. அப்படியே டீப் திங்கிங்கில் போயிட்டீங்க. இப்போ ஜேகே வரான். என்னடி திங்க் பண்ணிட்டு இருக்க? இல்லை ஜேகே, அம்மா என்னை கூப்பிட்டு போயிடுவாங்கன்னு அத்தை தான் சொன்னாங்க பேபி ஷவர் வச்சு. அதான் அம்மா கிட்டே கேட்டேன், வீட்டில் பண்ணுவீங்களா மண்டபத்தில் பண்ணுவீங்களான்ட்டு. ஒன்றுமே சொல்லவே இல்லை. அதான் யோசனையாக இருக்குது. இது வேறையா? சரிங்க வா, நம்ம வெளில போகலாமா? ஜெக்கி நம்ம எங்கே போகிறோம்? வாடி, கேள்வியே கேட்டு இருக்காதன்ட்டு. அப்படியே உங்களை கூப்பிட்டுட்டு போக நீங்கள் பைக்கில் போகலான்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் பைக் இல்லை, நடந்து தான் போகல. ஜேக்கி எங்கே போகிறோம்? பைக் கூட இல்லாமல் என்னால் முடியாது ஜேக்கி. இங்கே பாரு, வயிறு இவ்வளோ பெருசாக இருக்குது, நடக்கவே முடியலை. பாருடி, வயிறு இருக்கிற மாதிரி தான் இருக்குது, ஓவரெல்லாம் பெருசாக இல்லை. இப்போ ஏன்டி 2 கையும் இடுப்பில் வச்சுருக்க? இப்படி தானே வச்சுருக்கணும். மாசமாக இருக்கிறவங்களாம் இப்படி தானே கை வச்சுருப்பாங்க. கடவுளை, இவகிட்ட சொல்லி ஒன்றும் ஆகப்படுதில்லை. சரி வான்ட்டு அப்படியே அவங்க கையை பிடிச்சி அழைச்சிட்டு போகிறான். நீங்களும் அவன் கையை பிடிச்சிட்டு நிறைய தோணன்னு பேசிட்டு இருக்கீங்க. சலிக்காமல் நீங்கள் பேசுகிறதுக்கெல்லாம் போட்டுகிட்டே உங்கள் கூட வரா. அங்கே ஒரு பார்க் இருக்குது, அதுக்கிட்ட போயிட்டு நீங்களும் அவனை உட்காந்துருக்கீங்க. நிறைய குட்டீஸ் விளையாண்டு இருக்காங்க. அப்படியே நீங்கள் அவங்களெலாம் பார்த்து செம்ம ஹாப்பியாக நல்லா ரிலாக்ஸ் ஆகுறீங்க. ஜேக்கோட ஷோல்டரில் சாஞ்சிக்கிட்டு உங்கள் வயிற்று அப்படியே தொட்டு ரப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஜேக்கோ உங்கள் பெல்லியில் அப்படியே கை வச்சு லைட்டாக தடக நீங்கள் அவனையே பார்த்துட்டு இருக்க. சரி ஜெக்கி நீ சொல்லு, அன்றைக்கி என்ன பேபி வேணும்? கேர்ள் பேபி வேணுமா இல்லை பாய் பேபி வேணுமா? வயிற்றுலேருந்து கையடாண்டி. நான் எடுக்க மாட்டேன், நீ சொல்லு. ஏண்டி அன்றைக்கி தான் சொன்னால, எனக்கு ஒன்றை மாதிரியே ஒரு கேர்ள் பேபி தான் வேணும். ஏன் என்ன மாதிரியே? நீ தான் என்னை திட்டிக்கிட்டே இருக்கல, அப்புறம் எதுக்கு என்ன மாதிரியே வேணும்? அதுவா, சொன்னாலாம் புரியாதுடி. எனக்கு கேர்ள் பேபி தான் வேணும்ன்ட்டு அங்கே வயிற்றுல கை வைக்க அங்கே நிறைய குட்டீஸ் விளையாண்டு இருக்குது. பலூன் வேறு நிறைய விற்றுட்டு போகிறாங்க.
நீங்கள் நிறைய பலூன் வாங்கி அங்கே இருக்கிற குழந்தைங்க கையிலலாம் ஒன்று கொடுத்துட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு வர நடக்க முடியலங்க, கால் வலி வந்துடுச்சு. ஜேகே எனக்கு கால் வலிக்குது, என்னை தூக்கிட்டு போ. இது ரோடுடி. பரவாயில்ல, தூக்கிட்டு போ. முதுகு மேலாம் தூக்க முடியாது. ஏன் தூக்க முடியாது? பாப்பா இருக்குடி, வேணா இப்படி தூக்கிட்டு போகிறேன்ட்டு உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வரேன். எல்லாரும் உங்களை பார்க்க நீங்கள் அவனோட நிற்க டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு அவனோட செஸ்ட்டில் உங்கள் ஃபேஸை ஹைட் பண்ண மாதிரி வச்சுக்கிட்டு அப்படியே வீட்டுக்கும் வந்துடுறீங்க. அப்படியே சாப்பிட்டுட்டு போய் படுக்கிறீங்க. அங்கே காலெல்லாம் வலிக்குது. அவன் தான் அழுத்தி விட்டே இருக்கான். அழுத்தி விடும் போது அவனுக்கு ஒரு மாதிரியே தோணு. அப்படியே உங்களை ஒரு மாதிரி பார்க்குறான். ஜெக்கி, நீ இப்படி பார்க்காத, நீ அப்படி தடகாத. அன்றைக்கி எவ்வளோ வலிச்சுதே தெரியுமா? நீ என்னை ஃபோர்ஸாக நீ பண்ண, என் கையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு. ஆஹா, இன்னைக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. பண்ணலாண்டி, பண்ணாலாம் தப்பு கிடையாது. நான் பொறுமையாக பண்ணுறேன்டி. முடியலை, அவனை தொட்டாலே எனக்கு ஒரு மாதிரி ஆகிடும்னு உனக்கு நல்லாவே தெரியும். பார்க்குறதுக்கு நல்லா கொழுக்கு முழுக்குன்னு இருக்க. ப்ளீஸ் டி, இன்னைக்கு மட்டும். பாவம்லாம் பிடிச்சேன். ஆனால் நீ ஃபோர்ஸெல்லாம் பண்ணக்கூடாது. ஒரே ஒரு வாட்டி தான், ஒரு வாட்டி போதும். அப்படியே உங்கள் கிட்ட வரான். செம்மையே கிஸ் பண்ணிவிட்டு உங்களை செம்மையே ப்ளஷர் பண்ணிட்டு இருக்கான். நீங்கள் அவன் முடிய பிடிச்சிட்டு நல்லா மோன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஆஃப்டர் டைம் இப்போ 2 பேரும் ரிலாக்ஸ் ஆகுறீங்க. அவன் கை உங்கள் கழுத்து கீழே தான் இருக்குது. அப்படியே வச்சு அழுத்திக்கிட்டே இருக்க. கையே எடு. அப்படியே உங்கள் பக்கம் டேர்ன் பண்ணி படுத்துட்டு அங்கேயே வாய் வைக்கிறான். எனக்கு கூசுது, நீ அப்படி பண்ணாத. ஏண்டி, இதுக்கே கூசுதுன்னா என் பொண்ணு வந்தால் என்ன பண்ணுவா? அவளும் இந்த மாதிரி தானே பண்ணுவா? அதெல்லாம் நான் பார்த்துக்குவேன். நீ இந்த மாதிரி பண்ணாத. சரிடின்ட்டு சிரிக்கிறான். எதுக்கு நீ இப்போ கல்ல சிரிப்பி சிரிக்கிற? என்ன வேணும் உனக்கு? அதுவா, குழந்த பிறந்ததுக்கப்புறம் எனக்கும் தரணும். என்ன தரணும்? அதுவா, எனக்கும் நீ பால் தரணும். ஜேகி, அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் என் பிள்ளைக்கு மட்டும்தான். எனக்கும் குடுடி அப்பப்போ, நானும் டேஸ்ட் பார்க்கணும்ல. நீ தள்ளுன்ட்டு அவனை தள்ளி விட்டு பெட்ஷீட்டை கவர் பண்ணிக்கிறீங்க. அவன் கையை வச்சுட்டு அங்கே அழுத்திக்கிட்டே இருக்க. சரி, அது அதுக்கப்புறமா தரேன். அதான் இப்போ வரல இல்லை, நீ நகருன்னு தள்ளி விட்டுறீங்க. உங்களை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அன்றைக்கி டேவும் அப்படியே போகுது. ஸோ இப்படி கொஞ்ச நாள் போக உங்களுக்கு பேபி ஷவர் வச்சுட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கும் அழைச்சிட்டு போயாச்சு. உங்கள் அம்மாவால் உங்களை சமாளிக்கவே முடியல. ஜேகே அம்மா கூட உங்களை சமாளிச்சிடுவாங்க போல இருக்கு. ஏண்டி இப்படி தான் பண்ணிட்டு இருந்தியாங்க? இப்போ எதுக்கு கர்ச்சீஃப் கட்டியிருக்க? இது சாப்பிடு. இல்லை, எனக்கு வேண்டாம், எனக்கு வாந்தி வருதும்மா, எனக்கு வேணாம்மா, நான் ஜேகே கிட்டே போகிறேன். அவன் வீட்டில் சமைக்கவே மாட்டான் தெரியுமா? எனக்கு வாந்தியாக வருதும்மா, நீ ஆஃப் பண்ண பண்ணிட்டு செம்மையாக அலப்படை பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ தான் உங்கள் அம்மாவுக்கு தெரியுது ஜேகே எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான்ட்டு. இப்படி தான் பண்ணிட்டு இருந்தியாடி? ஆமாம், எனக்கு வாமிட்டு வரும், அதனால சமைக்கவே மாட்டாங்க. அத்தனை தூங்கி எந்திரிக்க முன்னாடியே சமைச்சிடுவாங்க. எனக்கு வாந்தி வருதும்மா, நீ என்ன இதெல்லாம் கொடுக்குற? இதெல்லாம் கசக்குது, எனக்கு வேணாவே வேணான்ட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண. உங்கள் அம்மாவால் முடியலைங்க. ஜேகேக்கு கால் பண்ணி வர சொல்ல அவனும் வந்துட்டான். இப்போ அவன் பக்கத்தில் போய் அவன் விட்டா அவன் மடியிலேயே ஏறி உட்காந்துக்குவீங்க போல இருக்கு. ஸ்டொமக்கார நல்லா பெருசாக இருக்கா. இந்த நடக்கும் போதெல்லாம் இடுப்பில் கை வச்சுட்டு நடப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் நீங்கள் நார்மலாகவே நடப்பீங்க. ஜேகேக்கு சிரிப்பாக தாங்காது, ஆனால் ரொம்ப ரசிச்சிட்டு இருக்கா நீங்கள் பண்ணுறதெல்லாம். இப்போ என்ன அம்மா பிரச்சனை? இங்கே பாரு ஜேகே, இதெல்லாம் கொடுக்குறாங்க, கசக்குது தெரியுமா? இது வேணாம் எனக்கு, இது குடிக்கணும்டி, கஷாயண்டி குடி. அங்கங்கே வலிக்குதுங்கிறல்ல, இது குடித்தா வலிக்காது. இல்லை, எனக்கு வேணாம், வா நம்ம வீட்டுக்கு போகலாம். அங்கெல்லாம் போக முடியாதுடி, கொஞ்ச நாளைக்கு இங்கே தான் இருக்கணும். அப்போ நீயும் வந்து இங்கே சமைக்கிறாங்க, அந்த ஸ்மெல்லே எனக்கு ஒத்தே வரல, வாந்தி வருது. வா நம்ம வீட்டுக்கு போகலாம், இல்லை அத்தை வீட்டுக்கு போகலாம், எனக்கு இங்கே பிடிக்கவே இல்லைன்ட்டு ரொம்ப தகராறு பண்ண. ஒரு வழியாக ஜேகே உங்கள் கூடயே வந்து இருந்துடுறான். உங்களுக்கு சாப்பாடு தீட்டி விடுறது, அன்டைமில் உங்களுக்கு பசிச்சா எல்லாம் அவன் தான் பார்த்துட்டு இருக்கான். அவங்க அம்மாவும் எவ்வளோ சொல்கிறாங்க, இருந்தாலும் ஜேகே தான் அவங்கள ஃபுல் கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். கீழேயே விடுறது கிடையாது, அந்த அளவுக்கு ரொம்ப லவ் அண்ட் கேரோட பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா அவங்க குழந்தைத்தனத்தெல்லாம் அவ்வளோ லவ் பண்ணிட்டு அதெல்லாம் ரசிச்சுட்டு இருக்கான். இப்போ உங்களுக்கு 9 மந்த் ஆயிடுச்சு, பயமும் சேர்ந்து வந்துடுச்சு. ஏன்னா குழந்தை உதைக்கிறது நல்லா தெரியுது, வலி வர்றதுலாம் நல்லா தெரியுது. அவன் நிறைய புக்கு வாங்கி கொடுத்துருப்பான், அதெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் தெளிவாக இருப்பீங்க, இந்தந்த டைட்டில் இந்தந்த நடக்கும்ன்ட்டு. இப்போ டெலிவரி டைமா ரொம்ப பயம் வந்துடுச்சு. ஜேகே கையை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு, ஜேகே என்னடி என் ஃபேஸ் ஒரு மாதிரியா இருக்கு, வலிக்குதா? இல்லை, வலிலாம் இல்லை, அது நீ வாங்கி கொடுத்தல்ல அந்த புக்கில் படித்த டெலிவரி டைமில் ரொம்ப பெயினாக இருக்குமாமே,
எனக்கு பயமாக இருக்குது. வலி தாங்க முடியாதுல்ல அந்த டைமில். நீ என் கூடயே இருக்கியா ஜேகே? வரேன்டி. இப்போ ஏன் நீ அதை திங்க் பண்ணிட்டு இருக்க? எதையாவது திங்க் பண்ணிக்கிட்டே தான் இருப்பியா? இங்கே பாரு, குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம்ல, அதெல்லாம் எடுத்து வை கபோர்டில். இல்லை ஜேகே, அது நான் கேள்விப்பட்டேன். என்னடி கேள்விப்பட்ட? ஆப்போசிட் வீட்டில் இருக்கிறவங்க அம்மா கிட்ட சொன்னாங்க, அவங்க ரிலேட்டிவ்க்கு குழந்த பிறக்கும் போது வலி தாங்காமல் இறந்து போயிட்டாங்கன்ட்டு. ஒரு வேளை நான் அந்த மாதிரி ஆயிட்டேன்னா நீ என்ன பண்ணுவ? பொறுத்துன்னு அடிச்சிட்டான், கன்னத்திலே கை வச்சுக்கிறீங்க, செம்ம டென்ஷன் ஆகிட்டான். இந்த மாதிரிலாம் திங்க் பண்ணாதன்னு எத்தனை டைம் சொல்கிறது? அறிவில்லையாடி? அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகாது. பைத்தியக்காரத்தனமாக திங்க் பண்ணிட்டு எப்படி தாண்டி உனக்கு இப்படிலாம் கேட்கணும்னு தோணுது? அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. குழந்தையும் நல்லா இருக்கு, நீயும் நல்லா இருக்க. இன்னும் எத்தனை குழந்தை பெற்றுக்கணும்? அதுக்காட்டி நீனா என்னை விட்டு போகலான்னு பார்க்குறியான்ட்டு கண்ணாமண்ணான்னு திட்ட. நீங்கள் அப்படியே அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. பயமாக இருக்கு ஜேகே. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, கண்டதை போட்டு யோசிச்சுட்டு இருக்காத. எப்படியும் உங்களை காம் பண்ண உங்களுக்கு பிபி ஹையாக ஆயிடுச்சு. ஸோ எப்படியும் உங்களுக்கு பிபி கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே உங்கள் அம்மாவை பார்த்து முறைக்கிறான் பாருங்க. என்னன்ட்டு அவங்களுக்கே தெரியல. என்னாச்சு ஜேகே, ஏன் இப்படி முறைக்கிற? இவ தான் ஆர்வக்கொள்ளாரு, உங்களுக்கு நல்லாவே தெரியும். இவன் முன்னாடியே இந்த மாதிரி பேசிட்டு இருப்பீங்க. இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கா? ஒரு வேளை நான் குழந்தை பிறக்கும் போது இறந்துட்டா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டிருக்கா. அவன் முன்னாடியெல்லாம் இப்படி பேசாதீங்க, நீ இவனும் மூஞ்ச காட்டி விட்டு போவ. அவங்க அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. ஏக்கி உங்களை இவ்வளோ லவ் பண்ணுறது, இப்போ மேலே வந்து உட்காந்துட்டு உங்கள் கையை பிடிச்சிக்கிறாங்க. ஏன்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகாது. நீ ஏன் தேவையில்லாமல் திங்க் பண்ணிட்டு இருக்க? இல்லைம்மா, பயமாகுது, அதனால தான். வலிக்குது தெரியுமா? இப்போல்லாம் பாப்பா ரொம்ப எட்டி உதச்சிக்கிட்டே இருக்கு, அதாம்மா பயமாக இருக்கு. இல்லை நார்மல் தாண்டி, இதெல்லாம் ரொம்ப நார்மல் தான். அதுக்கு தான் உன்னை கட்டியே கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். இவன் தான் அடம் பிடிச்சி உன்னை கட்டிக்கிட்டான். இருந்தாலும் நல்லா தான் பார்த்துக்கிறான். இங்கே பாரு, எதுக்கும் பயப்படாத, குழந்தைத்தனமாக இருக்காது. இன்னும் ஒரு குழந்தைக்கு அம்மாவாக போகிற. இப்படியே நீ கேள்வி கேட்டிருந்தா பாவண்டி அவன். எதை பற்றியும் திங்க் பண்ணிட்டு இருக்காத. குழந்தையினையே நல்லபடியாக தான் இருப்பீங்கன்னு உங்கள் ஃபோயில் கிஸ் பண்ண. அப்படியே இன்னும் 1 வீக்காக உங்களுக்கு வலியே வந்துடுச்சு, லைட்டாக ப்ளீட் ஆக. ஜேகே கிட்ட தான் போய் சொல்கிறீங்க. ஜேகே இங்கே கை வச்சு பாரு, ரத்தமாக வருது. ஏய் ஆமாண்டி, ரத்தம் வருது. வலி ஏதாவது இருக்கா? இல்லை, வலிலாம் இல்லை, ஆனால் பிளண்டாக வந்துட்டு இருக்கு. எனக்கு பயமாக இருக்குது. அப்படியே உங்களுக்கு பயத்தில் பிபி ஹையாக அடுத்த நிமிஷம் என்ன ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கீங்க, வலியே இல்லை, அது உங்களுக்கு ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஜேகேலாம் பயத்தோட உச்சிக்கே போயிட்டான் டாக்டர் கிட்ட. திரும்பி இப்போ தான் இவன் கேள்வியே கேட்டு இருக்கான். டாக்டர் வலியே இல்லைங்கிறான், ஆனால் ப்ளீடிங் ஆயிடுச்சு. சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வலிக்கு தான் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோம், அப்புறம் ஒரு 2 ஹவர்ஸில் வலி வந்துடும், உங்களை நடக்க விடுங்கன்ட்டு ஜேகே கிட்ட உங்களை கொடுக்க ஹாஸ்பிட்டலே உங்களை வச்சு ரவுண்ட் அடிக்கிறான். நீங்களாம் நடந்துக்கிட்டே இருக்கீங்க. 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. இப்போ தான் லைட்டாக வலி வருது. நீங்கள் ஜேகே கையை பிடிச்சி நீங்கள் விடவே இல்லை. லேபர் வார்டுக்குள்ளேயும் கூப்பிட்டுட்டு போயிட்டீங்க. அவனை அவங்கள எவ்வளோ சமாதானப்படுத்துகிறான். பிபி எல்லாம் லோ ஆகுது, ஹை ஆகுது, ரொம்ப பயப்படுறீங்க. ஆஃப்டர் டைமில் டெலிவரியும் ஆகிடுது. ஜேகே உங்கள் கையை பிடிச்சவன் விடவே இல்லை. அவனையும் பார்த்துட்டு இருக்க சொல்ல நீங்கள் அவனையே பார்த்துட்டு இருக்க. அவன் சொல்கிறதெல்லாம் செஞ்சுட்டு எப்படியோ ஒரு குழந்தையும் பெற்று எடுத்துட்டீங்க. ஜேகே கேட்ட மாதிரி கேர்ள் பேபி தான், அவ்வளோ அழகுங்க. அப்படியே இவனை மாதிரியே இருக்குது. அந்த பன்னி ஸ்மைல், பல்லு தான் இல்லை. அப்படியே ஜேகே கையில் கொடுக்க அவன் ஃபஸ்ட்டு கேர் பண்ணுறது உங்களை தான். நீங்கள் மயக்கத்துக்கே போயிட்டீங்க. உங்கள் ஃபோஹேலெல்லாம் கிஸ் பண்ணிவிட்டு குழந்தைய வச்சுட்டு உங்கள் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்கான். ஒரு 1/2 hour கழிச்சு நீங்களே கண்ணு முழிக்க குழந்தைய உங்ககிட்ட கொடுக்குறான். சிரிக்கிறீங்க, உடம்பு மட்டும் நகர்த்த முடியல, அவ்வளோ பெயினுங்க. நார்மல் டெலிவரி தான். குழந்தைங்க கிட்ட அவன் கொடுக்க நீங்கள் அணைச்சிக்கிட்டு ஃபோஹேலில் கிஸ் பண்ணுறீங்க. இதுக்கு மேலே அவன் பொறுப்பு தான் டபுள் ஆயிடுச்சு. உங்களையும் பார்த்துக்கணும், குழந்தையும் பார்த்துக்கணும். இப்போ அப்படியே நார்மல் வார்டு ஷிஃப்ட் பண்ண நீங்களும் குழந்தைக்கு பால் கொடுத்துட்டே இருக்கீங்க. ஜேகே நீ கேட்ட தானே? வாய மூடி, எல்லாம் இருக்காங்க. எல்லாம் நீனும் கேட்ட தானே? கேட்டதாண்டி, வாய் மூடு, வீட்டில் போய் பார்த்துக்கலாண்டி, மானத்தை வாங்காத, வாய் மூடுன்னு சொல்ல நீங்களும் சிரிச்சுக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன, குழந்தை நீங்கன்ட்டு உங்கள் 2 பேரையும் பார்த்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான். ஆஃபீஸ் சைடே போக முடியாது போல இருக்கு. ஒரு ஃபுல் டைம் ஹஸ்பண்டாகவே மாறிட்டான். நீங்கள் உங்கள் குழந்தை ஜேகேன்ட்டு உங்கள் லைஃப்பை ரொம்ப ஹாப்பியாகவே லீட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இதோட இந்த 1 ஷாட்டை நான் வந்து என் பண்ணுறேன்டா. என்னை பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நீவாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கண்ணே. டாட்டா, பை பை.